அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن زحزح عن النار وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم اللهم أجرنا من النار أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين تاج الأمة شفيع المذنبين ஷஃபீல் யௌமல் கியாமதி அல்லாஹு யாகாதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய மகத்துவத்தை மேன்மை சிறப்பை அறிந்து புரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன்னுடைய அருளை தந்து அருள் புரிவாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழக்கூடிய எங்களுக்கு உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே கலிமாவை மொழிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த இறுதி வார்த்தையாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு அன்புக்கு சொந்தக்காரர்களே, அல்லாஹுத்தால் நம்மவர்களுக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மருத்துவமனை செலவுகள் அதன் கஷ்டங்களிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தாலா நம்மவர்களுக்கு ரமலான் உடைய மாதத்தை தந்திருக்கிறான். அந்த தந்த ரமலானை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறார்கள்? 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். எப்படி 3 பகுதிகளாக பிரித்து அந்த 3 பகுதியும் எப்படிப்பட்ட பகுதி, அந்த பகுதிகளில் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை இறைவன் நேசிக்கிறான் என்பதற்காக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்ற பொழுது முதல் 10 நீங்கள் அடைந்தால் அதிலே அதிகமாக இறைவனிடத்திலே ரஹ்மத்திற்காக அதிகம் கேளுங்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது 10 அடைந்தால் நீங்கள் மகுஃபிரத்திற்காக நீங்கள் கேளுங்கள். மூன்றாவது 10 அடைந்தால் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். இது கியாமத் நாள் வரை யார் யாரெல்லாம் எந்தெந்த மக்களெல்லாம் ரமலானை சந்திக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கு விடையாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாக நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு அதிகாரி ஒரு செய்தி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் வாழ்க்கையில் எடுத்து கடைபிடிக்கிறோம். ஒரு மருத்துவர் நம்மவர்களுக்கு இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நீங்கள் உணவை அமைத்து கொள்ள வேண்டும், குடிபானத்தை இப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அண்ணலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான் நாம் பின்பற்றுவதற்கு யோசிக்கிறோம், பின்வாங்குகிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் கூட எந்த அளவுக்கு என்று சொன்னால்
எல்லா மக்களையும் அழைத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது மலையில நின்று சொன்னார்கள், நான் ஒரு செய்தி சொல்லுவேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். எப்படி? நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம். யார் சொல்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அவர்களுக்கு பரம எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் முழுக்க முழுக்க பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்பி இருக்கிறோம். அவர்களே பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் 3வது 10 அடைந்தால், 3வது 10ல தான் நம்ம இப்பொழுது நம்ம பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த 3வது 10 அடைந்தால் நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? எப்படி கேட்பது அல்லாஹ் விரும்புகிறார். எப்படிங்க? இந்த 3வது 10 நீங்க அடைந்தா எப்படி கேட்கணும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, நரக நெருப்பிலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். எப்படி? அல்லாஹும்ம அஜிரினா மினன்னார், அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார் என்று இறைவனிடத்தில் அந்த 10 நாளும் எந்த அளவுக்கு உங்களால் கேட்க முடியுமோ, வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், நேரங்கள் கிடைக்க 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 அந்த கடைசி 10 நாளில் உங்களுடைய நாவிலிருந்து அதிகமாக வருவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஜஹன்னம் சொன்னால் நரகம். இந்த நரகத்திற்கு மறுபெயர் தான் நெருப்பு. ஏன் நெருப்பு என்று சொன்னால், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நெருப்பு தான். உணவு கொடுக்கப்படும், மந்தியா அங்க உள்ள உணவு கொடுக்கப்படும், அது நெருப்பினால் இருக்கும். அதை சாப்பிட்டால் குடல்கள் எல்லாம் வெந்துவிடும். அதே போல பானம் கொடுக்கப்படும், அந்த பானம் குடிக்கின்ற பொழுது குடல்கள் எல்லாம் கருகிவிடும். அதே போல செருப்பு அணிவிக்கப்படும், அந்த செருப்பு அணிவிக்கின்ற பொழுது, அதை போடுகின்ற பொழுது தலையில இருக்கக்கூடிய மூளையெல்லாம் உருகிவிடும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நரக நெருப்பில் எல்லாமே நெருப்பாகத்தான் இருக்கும். அதனால தான் அந்த நரக நெருப்பை பார்க்கின்ற பொழுது, இன்னைக்கு நாம் ஒரு குழி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குப்பையை ஓரளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போட முடியும். போட்டு விட்டால் அது நிரப்பமாகிவிடும். ஆனால் நரகம் இருக்கிறது, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களை போட போட என்ன சொல்லுமா நரகம்? ஹல்மின் மசீத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹல்மின் மசீத், இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா. எப்படிங்க? ஒரு ஆள் கடுமையான பசியில இருக்கிறாரு, அப்ப என்ன செய்வாரு? எந்த உணவு கிடைக்குதோ அதை உட்கொண்டுவார். ஆனால் ஏப்பம் விடக்கூடியவர், இந்த உணவு சரியில்லையே என்பார். ஆனால் அதே போல நரகம் எவ்வளவு கொடுத்தாலும் ஹல்மின் மசீத், இறைவா இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா என்று சொல்லும். அந்த நரக நெருப்பு இருக்கிறது சாதாரணது அல்ல. அந்த நரக நெருப்புக்கு ஒருவன் போய்விட்டால் முழுக்க முழுக்க கவலை தான், முழுக்க முழுக்க வேதனை தான். உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு ஆளுக்கு தலைவலின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் வரும், அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாக வரும், அல்லது ஒரு நாள் வரும். என்ன செய்வாங்க? மாத்திரை சாப்பிடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு மருந்துகள் சாப்பிடுவாங்க. அதன் மூலமாக அல்லாஹ்வுத்தால் நிவாரணத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதே போல உடம்பிலே நீங்கள் பார்க்கின்ற போது ஏதாவது வலி வரும். அப்படி வலி வரக்கூடிய தருணத்திலே அதற்காக நிவாரணம் பெறுவதற்காக ஏதாவது அருந்துவோம், சாப்பிடுவோம், சரியாகிவிடும். அப்ப அந்த வேதனை, அந்த கஷ்டம் கொஞ்ச நேரம் இருக்கும், மறுநேரம் போய்விடும். ஆனால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நரக நெருப்பு இருக்கிறதே, அந்த கொஞ்ச நேரம் வேதனை, கொஞ்ச நேரம் இன்பம் என்பதே கிடையாது. முழுக்க முழுக்க ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும் அந்த நரக நெருப்பில் இருக்கின்ற பொழுது வேதனைக்கு மேல் வேதனை தான். அப்ப இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சாதாரண ஒரு நெருப்புல நம்முடைய விரல் பட்டுவிட்டால், கை பட்டுவிட்டால் கதறுகிறோம், துடிக்கிறோம். ஆனால் அந்த நெருப்பிலே போட்டுவிட்டால் கத்துவார்கள், கதறுவார்கள், துடிப்பார்களா? எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது
அதாவது அந்த நரக நெருப்பிலிருந்து உடைய காவலாளி இருக்கிறாரு மாலிக் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் சிரித்ததே கிடையாதான். எப்படிங்க? சிரித்ததே கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சில இடத்துல சிரிக்க வைப்பதற்காக வேண்டிய சில பேரை வச்சிருப்பான். அவரை சிரிக்க வைத்து விட்டால் உங்களுக்கு பரிசு, உங்களுக்கு என்ன அன்பளிப்பு வழங்கப்படும். காரணம், அவர் சிரிக்காம இருப்பார், அது அவருடைய பணி, அவருடைய வேலை. ஆனால் நீங்கள் அதே பார்க்கின்ற பொழுது மாலிக் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் நரகத்தில் காவலாளியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சிரிக்காமல் இருப்பதற்காக ஏதாவது சன்மானம் வழங்கப்படு கிடையாது. அப்ப ஏன் சிரிக்கிறது இல்ல? நம்ம வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது எப்படியாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சிரிக்காதவன் கூட சிரிக்க கூடத்தான் செய்வான். ஆனால் மாலிக் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க சிரிச்சதே கிடையாது. எப்ப என்றைக்கு அந்த நரகத்தினுடைய காவலாளியாக பொறுப்பேற்றார்களோ அன்றிலிருந்து சிரிப்பு அதாவது வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு விளக்குகின்ற போது சொல்லுகின்றார்கள், படக்கூடிய வேதனை, நரகத்தில் மனிதர்கள் படக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம பார்க்கிறோம், மருத்துவமனைகளை பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு செக்ஷனுக்கு போய் பார்க்கின்ற பொழுது அவர்கள் படக்கூடிய அந்த வேதனை, அந்த வேதனையில் நமக்கு என்ன வருகிறது? நமக்கு வேதனையாக இருக்கிறது. இப்படி வேதனையில் துடிக்கிறார்களே, கதறுகிறார்களே என்று அந்த நேரத்தில் சிரிப்பு வருகிறதா? வராது. காரணம், நம்முடைய அடியான், நம்முடைய சகோதரன் இப்படி வேதனைப்படுகிறானே, இப்படி துன்பப்படுகிறானே என்கின்ற பொழுது நமக்கு சிரிப்பு வராது, நமக்கும் வேதனையாகத்தான் இருக்கும். அதே போன்று மாலிக் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் நரகத்தில் படக்கூடிய அந்த மக்கள் படக்கூடிய அந்த வேதனைகள், அந்த அதாபுகளை பார்த்து அவர்களுக்கு வாழ்க்கையில சிரிப்பு என்பது வந்ததே கிடையாதாம். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த நரகத்தினுடைய ஆழம் என்ன? ஒரு கிணறு இருக்கு, இப்ப நம்ம பள்ளியில் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னா அதனுடைய ஆழம் இருக்கிறது, நீளம் இருக்கு, அகலம் இருக்கிறது. அதே போல ஒரு கிணறு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கிணறுக்கு நீளம் இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, அகலம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. அப்ப அதே போல நரகத்தினுடைய ஆழம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தினுடைய ஆழம் என்ன? அந்த ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய தருணத்தில் திடீர்னு ஒரு சத்தம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? திடீர்னு சத்தம் வருது. நேற்றைய தினத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். ஒரு 2 மணி, ஒரு 2:30 மணியை போல ஒரு திடீர்னு ஒரு சத்தம். அப்ப அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்களுக்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் திடீர்னு ஒரு சத்தம். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், ஏதாவது ஈரானது ஏதாவது குண்டு போட்டாங்களா? அப்படி கேட்டாங்களா? என்ன நாயகமே, திடீர்னு ஒரு சப்தம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொன்னாங்க, நரகத்திலே ஒரு கல்லை போடப்பட்டது. நரகத்தில் ஒரு கல் போடப்பட்டது. இப்ப நீங்க ஒரு பொருளை தண்ணியில போட்ட உடனே அது போட்ட உடனே தான் சத்தம் வரும். எப்படிங்க? ஒரு பலூன் அடிக்கிற, அந்த பலூன்ல பட்ட உடனே தான் அந்த சத்தம் வரும். அப்ப அதே போல நரகத்தில் ஒரு கல்லை போடப்பட்டது. போடப்பட்டவுடன் அந்த கல் போய் விழுந்தவுடன் சத்தம் விழுகிறது. சரி, அந்த கல் போடப்பட்டதற்கும் விழுந்ததற்கு இடைப்பட்ட நேரம், காலம், அவகாசம் என்ன? 70,000 வருஷம். ஒரு கல் போடப்பட்டது, போடப்பட்டு 70,000 வருஷத்திற்கு பிறகுதான் நரகத்தில் போய் விழுகிறது. அந்த சப்தம் தான். அப்ப அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு மனிதன் சொல்லுகிறான், இன்னைக்கு எனக்கு உலகத்தில் எதெல்லாம் வெற்றி. ஒரு கோர்ட்ல போய் போராடுகிறான், வாதிடுகிறான். ஆனால் அவனுக்கு தனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விட்டால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறான். அதே போல தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டால் பெரிய வெற்றி நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் சுகுசிக அனின்னாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். அல்லாஹ் சொல்றான், ஏப்பா உலகத்தில் உனக்கு ஒன்று நீ நினைத்தது நடந்து விட்டால் அது வெற்றி நினைக்கிற, அது சாதாரண வெற்றி.
அது வெற்றி அல்ல. அந்த வெற்றி இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. அந்த வெற்றிக்கு பின்னாடி உங்களுக்கு கவலை வரும், கஷ்டம் வரும். இப்ப பாக்குறோம், ஒரு திருமணம் நடக்குது, மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். அதற்கு பின்னாடி கடைசி வரைக்கும் சந்தோஷமே இருக்கும் சொல்ல முடியுமா? மாறி மாறி தவறும். ஆனால் உலகத்திலே எந்த வெற்றியாக இருந்தாலும், எந்த சந்தோஷமாக இருந்தாலும் அது தொடர்ந்து நமக்கு வராது. தொடர்ந்து சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷத்தை தரும், துன்பத்தை தரும். ஆனால் வெற்றிகள், மிகப்பெரிய வெற்றி எதுமா, உண்மையான வெற்றி எதுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபக்கது ஃபாஸ் உதுகிலல் ஜன்னத ஃபக்கது ஃபாஸ். சொர்க்கம் நமக்கு கிடைக்குது. ஃபக்கது திட்டமாக ஃபாஸ், அதுதான் வெற்றி. அல்லாஹ் சொல்றான். அப்ப இன்னைக்கு உலகத்தில் என்னென்னமோ கிடைக்கலாம். நாம் சாதித்தது, நாம் போராடியது, நாம் வாதிட்டது, முயற்சி செய்தது கிடைக்கலாம். அதை மனிதன் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே அது வெற்றி அல்ல. எது வெற்றி? சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம பார்க்கின்ற பொழுது, அதாவது நரகத்துல 2 பேர் என்ன செய்வோம், அப்படியே சத்தம் போடுவாங்க. பிரம்மாண்டமான சத்தமா. நரகத்தில் பொதுவா வேதனை படுகின்ற பொழுது என்ன செய்வாங்க? ஆனந்தப்படுவார்களா? சத்தம் போடுவார்கள், கதறுவார்கள், துடிப்பார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் 2 பேர்கள் கூடுதலான சத்தம். அப்ப அல்லாஹ் கேட்பானா, இந்த 2 பேரும் பிரம்மாண்டமான சத்தம் போடுறாங்களே, எல்லாரும் சத்தம் தான் போடுறாங்க, ஆனா இந்த 2 பேர் பிரம்மாண்டமான சத்தம் போடுறாங்களே அப்படின்ற உடனேயே அல்லாஹு தஆலா அந்த 2 பேர்த்தை அழைத்து கேட்பானாம், ஏன் நீங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சத்தம் போடுறீங்களே என்ன அப்படிங்கிறப்ப அந்த 2 பேரும் சொல்லுவாருங்களாம், யா அல்லாஹ், நீ நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திடுவாய் என்பதற்காக நாங்கள் இப்படி வேதனை தாங்க முடியாமல் இப்படி சத்தம் போடுகிறோம். அப்படி சத்தம் போட்டால் நீ எங்களை காப்பாற்றி விடுவாய் என்று நாங்கள் சத்தம் போடுகிறோம் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க இந்த நரகத்தில் இருந்தீங்கல்ல, அந்த நரகத்திலேயே மீண்டும் நீங்கள் அங்க குதிங்க. எப்படிங்க? நீங்க அந்த நரகத்திலேயே குதிங்க. அப்ப அல்லாஹ் சொல்லிட்டா அப்படின்ற விட அந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஸ்பாட்ல குதிச்சிருவாரு. அந்த நெருப்பிலிருந்து மீளுவதற்காகத்தான் மீண்டார். அல்லாஹ் இடத்துல சொன்னார். ஆனா அல்லாஹ் சொன்னார், மீண்டு நீங்க அங்கே குதிங்க. ஆனா நெருப்புல குதிச்ச உடனே அல்லாஹ் கட்டளையிட்டான், நெருப்பை நீங்க குளிராக ஆக்கிவிடு. எதை போல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்காக பல மாதங்களாக நெருப்பு மூட்டப்பட்டு, இந்த நெருப்பிலே இப்ராஹிமை தூக்கி போட்டால் சாம்பலாகி விடுவார்கள் என்று போடப்பட்டதல்லவா? போட்ட உடனேயே அந்த நெருப்பு எப்படியானது? ரொம்பவும் ஏசியாக இல்லாமல், ரொம்பவும் ஹீட்டாக இல்லாமல், அவர்களுக்கு உடைய உடலுக்கு தக்கவர் அல்ல ஆக்கினானா இல்லையா? எங்க வச்சு ஆக்கினா? நெருப்புல வச்சே ஆக்கினா. அப்ப அதே போல அந்த ஒரு ஆளு குதிச்ச உடனேயே அல்லாஹ் தஆலா நெருப்பே இவருக்கு இன்பமாக ஆக்கு. இன்னொரு வர அதிலே நீங்க குதிங்க, நான் பிடிக்க மாட்டேன். ஏன்? இறைவா, என்றைக்காவது நரகத்திலிருந்து மீட்டவர்களை நீ மீண்டும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டாய். நரகத்திலிருந்து மீட்டியவர்களை நீ திரும்பவும் நரகத்திற்கு மீட்ட மாட்டாய். நீ அவ்வளவு பெரிய கிருபையாளன் என்ற உடனேயே அல்லாஹு தஆலா என்ன செய்தான் தெரியுங்களா? 2 பேரும் சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது நரகம் இருக்கிறது சாதாரணதல்ல. இன்றைக்கு நாம நினைத்து விடலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை போல. அல்லவே அல்ல. எப்படி என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஒரு பெண் என்ன செய்கிறார்கள்? ஆப்கானிஸ்தானுக்கு போறாங்க. எப்படி? தில்லுமுள்ளாக போறாங்க. அந்த பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் ஒரு பெண்மணி, சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி. இது எப்ப நடந்துச்சு? 2001 நடந்தது. அப்ப என்ன செய்றாங்க? ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள போறாங்க திருட்டுத்தனமாக. உள்ள போன உடனேயே அங்க பாத்தீங்களாக்க என்ன செஞ்சாங்க? ஆப்கானிஸ்தான் உள்ள தாலிபான்கள் என்ன செஞ்சா பார்த்து விட்டாங்க. இப்ப இவங்க பார்த்த உடனேயே இவங்க செய்தியாளர் தான், சமூக ஆர்வலர் தான், இருந்தாலும் திருட்டுத்தனமாக வந்திருப்பதன் காரணமாக 11 நாட்கள் வீட்டு சிறையில வைத்தார்கள் அந்த பெண்மணியை. அந்த பெண்மணி பேர் என்னங்க? யுவான் ரிட்லி. அந்த பெண்ணு பேரு
இப்ப 11 நாட்கள் வீட்டு சிறையில் வைக்கின்ற பொழுது மற்றவர்களாக இருந்தால் அந்த பெண்ணை எதை வேண்டாலும் செய்திருப்பார்கள். ஆனால் தாலிபான்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொண்டதை பார்த்து இந்த பெண் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார்கள். எப்படிங்க? இந்த குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பித்து என்ன செஞ்சு விட்டார்கள்? இவர்களுடைய ஒழுக்கத்தையும் பார்த்தார்கள், குர்ஆனை பார்த்தார்கள், இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த பெண் யுவான் ரிட்லி என்ற அந்த பெண் பேரை மரியம் என்று மாத்தினால் 2001. அந்த பெண்ணு 2003 வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்வுக்காக அந்த பெண்ணை அழைச்சிருக்காங்க. அந்த கலந்துரையாடலில் பங்கு பெறுவதற்கு அந்த பெண் கலந்து வர்றாங்க ஒரு நாட்டுக்கு. அப்ப அந்த பெண்ணை போன்ற சில பெண்கள் கேட்கிறாங்க, நாம வந்திருக்கக்கூடிய நாடு இருக்கிறது மிகவும் உஷ்ணமான நாடு. எப்படிங்க? மிகவும் உஷ்ணமான நாடு. இந்த நாட்டில் நீங்கள் புர்காவை அணிய வேண்டுமா? ஏற்கனவே ஹீட்டாக இருக்கிறது, உஷ்ணமாக இருக்கிறது, ஆடையை போட்டும் கூட உஷ்ணம் தாங்க முடியல. இந்த நேரத்தில் ஆடைக்கு மேல் ஆடை அணிந்து புர்காவை நீங்கள் அணிந்து கொள்கிறீர்களே, எவ்வளவு பெரிய உஷ்ணமாக இருக்கிறது, புர்காவை கலட்டுங்கள். யாரிடத்தில் சொல்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்ற சமூக ஆர்வலர், அரசியல்வாதி அந்த மரியம் என்ற அந்த பெண்ணிடத்திலே சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உங்களை மாதிரித்தான் ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. என்ன செய்தின்னு சொன்னா, உகது போருக்காக போகின்ற பொழுது முனாஃபிக்குகள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதாவது அரபு நாட்டில் நமக்கு தெரியும் வெயில் எப்படி இருக்குண்டு. இப்படிப்பட்ட வெயில்ல போய் இப்படிப்பட்ட உஷ்ணத்துல போய் போர் செய்ய போகணுமா அப்படின்னு அந்த முனாஃபிக்குகள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா, அதாவது தோழர்களோ பெருமானார் அவர்களோ அவருக்கு அந்த முனாஃபிக்கு பதில் சொல்லல. அல்லாஹ் பதில் சொல்லும் விதமாக ஆயத்தை இறக்கணும். அந்த ஆயத்தை இந்த அம்மா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? குல் நாரு ஜஹன்னம அஸப்து ஹர்ரா. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த முனாஃபிக்குகள் சொல்லுங்கள், அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழிகளே. குல் நீங்கள் சொல்லுங்கள், நாரு நெருப்பு இருக்கிறது, ஜஹன்னம அந்த நெருப்பு இருக்கு, அஸப்து ஹர்ரா ரொம்ப கடுமையானது. பொதுவா ஃபதுல் சொன்னா சிறப்பு, அஃதுல் சொன்னா ரொம்ப சிறப்பு. அதே போல அசப்துன்னு சொன்னா நாறு, அந்த நரக நெருப்பு இருக்கு, ரொம்ப கடுமையானது, ரொம்ப உஷ்ணமானது. அதாவது எந்த அளவுக்கு சொன்னா நம்மவர்களுக்கு துடியா துடிப்பான், தாகம் தாங்க முடியல அப்படி துடிப்பானா. பல வருஷத்துக்கு பிறகு பல வருஷத்திற்கு போய் சீல் சலத்தை கொடுக்கப்படுமா. நல்லா பாதுகாக்கணும். கொடுக்க மூக்குக்கு வருகின்ற பொழுது முகமெல்லாம் அப்படி உருகிருமா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லை? ஒரு பொருளை என்ன செஞ்சுறாங்க, இப்போ நம்ம பால் பாக்கெட்டே வச்சிருக்கிறோம், ஐஸில் வைக்கிறோம், எடுத்து நம்ம வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு தண்ணியில் போடுங்க, ஒரு நெருப்பில் போடுங்க, எப்படி. அப்போ அதே போல வாயில சீல் சலத்தை ஊத்துறது அல்ல, அந்த முகத்துக்கு வந்தவுடனே வாடையை கண்ட அருவருப்பான வாடையை கண்ட உடனேயே இன்னும் வாய்க்குள்ளே போகல, போகுவதற்கு முன்பே அந்த உடைய உஷ்ணம் முகத்தை உருக்கி விடுமா. அப்ப அதைத்தான் சொன்னாங்க, அசப்து கர்ரா நரகம் இருக்கிறது, கடுமையானது என்று சொல்லிவிட்டு, நான் அந்த நெருப்பை காட்டிலும் அந்த உஷ்ணத்தை காட்டிலும் இந்த உஷ்ணம் பரவாயில்லை. யார்? இஸ்லாத்திற்கு ஏற்ற அந்த பெண் வந்து மற்ற சகோதரிகளுக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது வாழக்கூடிய காலகட்டத்திலே, அதனால தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யோசித்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் சிந்தித்திருக்க மாட்டீர்கள், நினைத்திருக்க மாட்டீர்கள், அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரக நெருப்பை பார்த்து கதறுவீர்கள், துடிப்பீர்கள், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நரக நெருப்பிலிருந்து யாராவது பாதுகாப்பார்களா? மருத்துவமனையில கஷ்டம் சிரமம் சொன்னா கூட இருக்கிறவங்க போய் டாக்டரை கூப்பிடுங்க, மருத்துவரை கூப்பிடுங்க, ஊசியை போடுங்க, மாத்திரையை கொடுங்க, ஏன் என்னுடைய சொந்தக்காரருக்கு வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க, மாத்திரை வாங்கி கொடுப்பீங்க, ஊசி கொடுப்பீங்க, வாங்கி கொடுப்பீங்க, என்ன வேண்டாலும் ஹெல்ப் பண்ணுவீங்க. நாளைக்கு நரக நெருப்புல யாரு பாதுகாப்பா? அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
கடைசி 10 யார் அடைந்தார்களோ, எந்த மூமின் எந்த முஸ்லிம் ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 பெற்றுக்கொண்டு அல்லாஹும்ம அஜிரினா மினன்னார் என்ற நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு தேடவில்லையோ அவன் உண்மையான முஸ்லிம் அல்ல, அவன் நஷ்டவாளி. நாம நஷ்டவாளின்னு என்ன நினைச்சுக்கிட்டோம்? இது வியாபாரம் செய்யறான், அதாவது நமக்கு ஏற்பட்டுருச்சு அதை நஷ்டம் நினைக்கிறோம். கிடையாது. யாரு நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடையில்லையோ அவன் நஷ்டவாளி. அந்த நஷ்டவாளியினுடைய அந்த உணர்வை நரகத்தில் தான் அவன் தெரிந்து கொள்வான். அதனால தான் இந்த மாதத்திலே நரக நெருப்பை பற்றி கடைசி 10 அதிகம் கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் அதாவது மக்ரிபு தொழுகைக்கு பிறகு அல்லாஹும் அஜிரினா மினன்னார், அல்லாஹும் அஜிரினா மினன்னார் என்று யார் 7 தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு பாதுகாக்கப்படும். எப்ப? அவங்க காலைக்குள்ளே இறந்து விட்டால் அவர்களுக்கு நரக நெருப்பு. அதனுடைய அர்த்தம் என்னங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஜிரினா எங்களை பாதுகாத்திடுவாயாக மினன்னார், நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திடுவாயாக என்று எந்த ஒரு முஸ்லிம் மூமின் மக்ரிபு தொழுகைக்கு பிறகு 7 தடவை அல்லாஹும் அஜிரினா மினன்னார் என்று சொல்லி சுபுகுக்குள் இறந்து விட்டார், அவருக்கு நரகம் ஹராமாகி விடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த நரகம் சொல்லுகிறதாம், என்னை விட்டு பாதுகாத்து விடு பாதுகாத்து விடு என்று அந்த கேட்கக்கூடிய அந்த மனிதனுக்கு என்னிடத்தில் நீ சேர்த்து விடாதே என்று நரகம் சொல்லுதாம். அதே போல சுபுகு தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு மூமின் எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு அடியான் அல்லாஹும்ம அஜிரினா மினன்னார் என்று 7 தடவை ஓதி மகரிபுக்குள் இறந்து விட்டால் அந்த அடியானுக்கு அந்த மூமினுக்கு அந்த முஸ்லிமுக்கு நரகம் ஹராமாக்கப்படும். யார் சொல்றாங்க? அண்ணலும் பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 70,000 தடவை யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிகிறார்களோ அவர்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. மன் யார் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஒரு தடவை சொன்னால் தஹலல் ஜன்னah, சொர்க்கம் போயிடும். ஒரு ஆள் இஸ்லாம் அல்லாத மதத்திலே வாழ்றாங்க, கலிமாவை சொன்னாரு, மரணித்தார், சொர்க்கம். அதனால தான் நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய அந்த ரூஹு பிரியக்கூடிய தருணத்திலே எங்களுக்கு கலிமாவை மொழிந்து பிரியக்கூடிய பாக்கியத்தை கொடு. அப்ப கலிமாவை சொல்லி ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் ஃபகத் தஹலல் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கம் வாஜிபாயிருச்சு. அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரமலானுடைய அந்த மாதத்தை பெற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று இருந்து விடாதீர்கள். அந்த கடைசி 10 அடைந்து விட்டால் எதை செய்வீங்களோ, ட்ரெஸ் வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ தெரியாது. எப்படிங்க இந்த பெருநாளை எப்படி கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிறது நீங்க ஆலோசனை தெரியாது. நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, எப்படி நமக்கு மட்டுமல்ல நமக்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை சமுதாயத்துக்கும் சொல்றாங்க, இந்த கடைசி 10 அதிகமாக உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹும் அஜிரினா மினன்னார், அல்லாஹும் அஜிரினா. தனியாக சொன்னா அல்லாஹும் அஜிரினின்னு சொல்லலாம், ஆனால் எல்லாரையும் நம்ம சேர்க்கணும், அல்லாஹும் அஜிரினா மினன்னார். ஆகையினால் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நரக நெருப்புங்கிறது நாம் யோசிக்கவே முடியாது, சிந்திக்கவே முடியாது. அங்க போன உடனே கேட்பான மனிதன், அல்ல கொஞ்சம் அவகாசம் கொடு, கம்மாத்த பர்றோம்னா பெரும்பெரும் தலைவர் எத்தனையோ பேர்கள் எல்லாம் என்னை பின்பற்றி என் வழியில போ என் வழியிலன்னு போன்னு சொன்னாங்க, போயிட்டு எனக்கு ஒரு அவகாசம் கொடு. அல்ல முடிஞ்சு போச்சுப்பா, உனக்கு அறிவை கொடுத்தேன், அவனை பின்பற்ற 73 கூட்டம் வரும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும் என்று சொன்ன பிறகு நான் இங்க போய் இந்த தலைவனை நான் பின்பற்றி சென்று விட்டேன், வாய்ப்பு இல்லை. ஆகையினால உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு நாமே பாதுகாத்துக் அல்லாஹ் சொல்றார், யாஜி கொள்ளதீனாமல் ஈமான் கொண்டவர்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அன்ஃபுஸகு ஃபர்ஸ்ட் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வகலிக்கு அதுக்கடுத்து உங்களுடைய குடும்பம். வக்கூது கண்ணா சொன்னார்,
நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நரக நெருப்பிலிருந்து நம்மவர்களை மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களையும் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்திடுவானாக. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை, எந்த கலிமாவை அதிகம் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை சொல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.